என் அன்பு சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான, ரொம்ப சுவையான, செலவு கம்மியான ஒரு எல்லா டிசர்ட்னா அரபு நாடு, சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா இடங்கள்லையும் ரொம்ப ஃபேமஸான சென்னா பிரியாணி. சென்னா பிரியாணி சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் எப்படி கல்யாணத்துக்கு பிரியாணி ஆக்கிறோமோ, அரபு நாடுகளில் எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு பிரியாணியை காட்டிலும் இந்த சென்னா பிரியாணி தான் ஃபஸ்ட்டாக செய்வாங்க, எல்லாருமே செய்வாங்க. அந்த சென்னா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ணி ஆனியனை எடுத்து வச்சுக்கணும். அந்த எண்ணெயில் தான் நம்ம பிரியாணி சமைக்கணும். அதுக்காக இந்த ஆனியனை கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கிற போகிறோம். இந்த இப்போ நம்ம 1 கிலோ வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா இதுக்கு தான் டைம் எடுக்கும். நம்ம பிரியாணிக்கு தேவையான வெங்காயத்தை எடுத்துகிட்டு மீதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இந்த இப்படி உதிரி உதிரியாக போட்டு வைங்க. ஏன்னா அப்போ தான் சட்டுன்னு கருகாது. மொத்தமாக எடுத்து போட்டிங்கன்னா கருகிரும். எண்ணெயை வடிச்சிட்டு, இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. இதை நம்ம வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் நல்ல வாசனையை கொடுக்கும். அதனால் நம்ம இதை பிரியாணிக்கு, மற்ற எல்லா குழம்பு தாளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சென்னா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ ரைஸ் செய்ய போகிறோம். பாசுமதி அரிசி 1 கிலோ செய்ய போகிறோம். 1 கிலோவுக்கு 400 கிராம் சென்னா, வெள்ளை சென்னால் பெரிய சென்னா, பெருசாக வரும். அந்த பெருசாக இருக்கிறத ஒரு தண்ணியில் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். அதை நம்ம நேற்று நைட்டே ஊற வச்சுட்டோம். அதனால் நல்லா ஊறி பாருங்கள், நசுங்கிற அளவுக்கு பிதுங்கிற அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம மசாலாவில் வேக வைக்க போகிறோம். அதுக்கு மேலே தம் போட போகிறோம். அருமையாக ரெடி ஆயிரும். ஒரு 6 மணி நேரம் ஊறி இருக்கணும். புதினா, இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வறுத்த வெங்காயம். வெங்காயத்தை நம்ம பிரியாணிலாம் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வறுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கூடுதலாகவே செஞ்சு வச்சுங்க. இதே வறுத்த எண்ணெய் நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வறுத்த வெங்காயம். இது நான் என்ன அளவுன்னு நான் இங்கே சொல்கிறேன். நம்ம பாய் விட்டு பிரியாணி மசாலா, இதுக்கு கரம் மசாலா எதுவும் தேவையில்லை. பாய் விட்டு பிரியாணி மசாலா. ஏன்னா இதில் பிரியாணிக்கு வாசனை கொடுக்கக்கூடிய ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் இந்த பிரியாணிக்கு ரொம்ப அவசியம். அதனால் அது இதில் அதிகமாக இருக்குது பிரியாணி மசாலாவில். இது நம்ம தயாரிப்பு, பாய் வீட்டு பிரியாணி மசாலா. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு வரும். இது வீடியோவில் காட்டுறோம். தயாரித்தாச்சு, இனி சேல்ஸுக்கு வரும். இதை நம்ம அரிசியில் வேக வைக்கிறதுக்காக மட்டும்தான் இதை உபயோகம் பண்ணுறோம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி பூ, மராத்தி மொக்கு, ஸ்டார் பூ, ஏலக்காய், இந்த கல்பாசி, இது நம்ம சாப்பாட்டில் போட்டு வேக வைக்கிறதுக்காக இதில் போடுவோம். மீதிக்கு நம்ம பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிக்குவோம். இது பூண்டு விழுது, இது இஞ்சி விழுது. ஏன் நம்ம பூண்டையும் இஞ்சியும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பிரியாணி செய்யும்போது பூண்டு போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணும்போது ஒரு தனி ஃப்ளேவர், தனியான ஒரு வாசனை கொடுக்கும். அதுக்காகத்தான் இஞ்சி பூண்டை ஒன்றா கலக்காமல் பூண்டை தனியாகவும் இஞ்சி தனியாகவும் அரைச்சி ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி போடுவோம். இப்போ இந்த பிரியாணிக்கு இன்னொன்று முக்கியமான பொருள் பச்சை மிளகா. இதை நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இது கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம். இது பச்சை மிளகா, சும்மா அந்த சாப்பாடில் போட்டு வேக வைக்கிறதுக்காக போடுவோம். பச்சை மிளகா பேஸ்ட் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். இது சாப்பாட்டில் போடுறதுக்காக. எலுமிச்சம்பழம், தயிர், கல்லுப்பு, இதில் மஞ்சத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள் இதுக்கு யூஸ் பண்ணுவோம். விருப்பப்படுறவங்க பிரியாணி கொஞ்சம் சிகப்பாக வரணும்னு நினைக்கிறவங்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம பச்சை மிளகா குறைன்னு அரைச்சி யூஸ் பண்ணுறோம். அதனால் காரத்துக்காக பச்சை மிளகா போட்டோம். மிளகாத்தூள் கலருக்காக கொஞ்சோன்னு போட்டுக்குவோம். மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், தக்காளி. இது என்னென்ன அளவுன்றதை நான் செய்யும் போது சொல்கிறேன். 1 கிலோ நம்ம செய்கிற அதுக்கு உள்ளது சொல்கிறேன். இந்த FSI கவர்மெண்ட் அக்செப்டட் ரெகக்னைஸ் பண்ண ஒரு ஃபுட் கலர். ஏன்னா இது ஃபுட் கலர் போட்டால் தான் அந்த பிரியாணி எடுத்து காட்டும். அதனால் ஆரஞ்சு ஃபுட் கலர். இதுவும் அதே மாதிரி சாப்பாட்டுக்கு உபயோகம் பண்ணுற ரோஸ் வாட்டர். நல்லா வாசனைக்காக அதிகப்படியான வாசனை கொடுக்கும். கேவுரா வாட்டர்,
தாளம்பூ எசன்ஸு, அதாவது வாட்டர், தாளம்பூ எசன்ஸ் இல்லை வாட்டர், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் எடுத்து வச்சுருக்கோம். பாசுமதி அரிசி 2-3 தண்ணியில் நல்லா அலசிட்டு, சுத்தமாக அலசிட்டு 1 மணி நேரம் உள்ளே தான், 1 மணி நேரத்தை தாண்ட வேண்டாம். தாண்டினா அப்புறம் நம்ம சாப்பாடு கொதிக்க வைக்கும்போது வித்தியாசம் வரும். அதை நம்ம பக்குவம் பார்த்து எடுக்கணும். அதனால் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். இப்போ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம பிரியாணி செய்யலாம் வாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. தீயை கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும். ஏன்னா நம்ம எல்லாம் கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸில் மெதுவாக தான் செய்ய போகிறோம். அதனால் தீயை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. அடுத்த சைடு பிரியாணி அரிசி வேகிறதுக்காக சுடு தண்ணியை சூடு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். 1 கிலோ அரிசிக்கு 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அதில் உள்ள ஸ்டார்ச், அரிசியில் உள்ள கஞ்சிப்பதம் பூரா எடுத்துறதுக்காக அதிகப்படியாக 4 லிட்டர், 1 கிலோ ரைஸுக்கு 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். பிரியாணி செய்கிறதுக்கு இந்த ஆனியன் பொரிச்சனில் எண்ணெய், அதே எண்ணெயில் ஒரு 150 கிராம், நம்ம எப்போவும் 200 ஊற்றுவோம். இப்போ நம்ம 150 தான் ஊற்றுறோம். 50 ml நம்ம மேலே பிரியாணி ஃபைனல் முடிக்கும் போது மேலே ஊற்ற போகிறோம். இப்போ 150 ml ஆயில் ஊற்றிக்கிறோம். 200 ஊற்றணும், 50 லாஸ்ட்டில் ஊற்ற போகிறோம். அதனால் 150 ml ஆயில். ஆல்ரெடி எண்ணெய் நம்ம சூடு பண்ணி காய்ச்சின எண்ணெய் தான், வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் தான். அதனால் உடனே சூடாயிடுச்சு. பாருங்கள், 50 கிராம் அரைச்ச பூண்டு விழுது, 50 கிராம் ஃபஸ்ட்டு பூண்டு விழுது தான் போடுறேன். 50 கிராம். தீ மிதமான தீயில் தான் இருக்குது. இது நம்ம எல்லாமே ஸ்லோவாக தான் செய்ய போகிறோம். சென்னாலாம் போட்டதுக்கப்புறம் தீயை நம்ம ஹையில் வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம எடுத்தோடனே டைரெக்டாக இஞ்சி பூண்டு போடுறதுனால தீயை ஸ்லோவில் வச்சுருக்கோம். பூண்டு போட்டு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. பூண்டுடைய பொரிஞ்ச வாசனை நல்லா கமகமன்னு வருது. இப்போ அடுத்து நம்ம இஞ்சி சேர்த்துக்குருவோம். இப்போ பூண்டு 50 கிராம் போட்டோம். இப்போ இஞ்சி 75 கிராம் போடுறோம். இஞ்சி அரைச்ச விழுது 75 கிராம். இந்த ஸ்பூனில் நல்லா ஃபுல் ஸ்பூனு 3 ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூனில் 75 கிராம். இப்போ இஞ்சியுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்து பாருங்கள், இது நம்ம வேறு மாதிரி செய்கிறோம். அந்த பிரியாணி செய்கிற மாதிரிலாம் நம்ம பண்ணலை. வெங்காயத்தை போட்டோம், இஞ்சி பூண்டு போட்டோம், அப்படி போடல. நம்ம எடுத்தோன்னே பூண்டு போட்டோம், அடுத்து இஞ்சி போட்டோம். இப்போ அரைச்ச 15 பச்சை மிளகா, 15 பச்சை மிளகா குறைன்னு அரைச்சிருக்கோம். அந்த 15 பச்சை மிளகாவுடைய இது போடுவோம். ஏன்னா மிளகா தான் இதுக்கு உரப்பு போடுறோம், வேறு எதுவும் போடலை. அதனால் 15 பச்சை மிளகா குறைன்னு அரைச்சிருக்கோம். அடுத்து ஒரு 200 கிராம் தக்காளி, அதாவது மீடியமான தக்காளி, 5 சின்ன தக்காளி, 5 தக்காளி 200 கிராம் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தக்காளி போட்டோன்னே தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு, அதாவது இப்போக்கி தேவையான கொஞ்சம் கல்லுப்பு. இப்போ 1 கிலோ ரைஸுக்கு தயிர் 150 ml தயிர், 150 ml தயிர் ஊற்றுறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு நல்லா ஃபுல் டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், இதில் ஒரு 3 ட்ராப்பு ஆரஞ்சு ஃபுட் கலர், சேர்த்து இதை நல்லா கலக்கி வச்சுக்கிறோம்.
பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம தயிர், தனியாத்தூள், ஜீரகத்தூள், ஃபுட் கலர் சேர்த்தோம்லே அதை இதில் ஊற்றிடுவோம். பாருங்கள் இந்த கொத்தமல்லியில் குறிப்பாக நான் இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி உள்ள காம்பு, வேருக்கு பக்கத்தில் உள்ள வேர் எடுத்துகிட்டு வேருக்குள்ள காம்பு தான் நல்ல ருசி கொடுக்கும். அதுக்காக பாருங்கள் நான் அதிகப்படியாக காம்பு தான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். இந்த காம்பில் கொத்தமல்லி, காம்பு, தலை ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி போட்டுக்கிறோம். கொத்தமல்லி எவ்வளோ போட்டோமோ அதில் பாதி புதினா. இப்போ நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, வெங்காயம் பொரிச்சு வச்சுருக்கேன்ல வெங்காயம், அதில் இப்போ இந்த மொத்தம் நம்ம 1 கிலோ வெங்காயம் பொரித்தோம். அதை நம்ம சேஃப்டியாக எடுத்து வச்சுட்டா, இப்போ அதிலேருந்து ஒரு 300 கிராம் வெங்காயம் பொரிச்சதுக்கப்புறம் கம்மியாக தான் தெரியும். 300 கிராம் வெங்காயம் பொரிச்சது போடுறோம். அதில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி வச்சுக்கிடுவோம். மிச்சம் சாப்பாட்டில் தூவி வர்றதுக்காக இப்போ நம்ம வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே தலை எண்ணெய் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம 6 மணி நேரம் நல்லா அலசிட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சும் போடலாம். ராத்திரி ஊற போட்டு காலையிலையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 6 மணி நேரம் ஊறி இருக்கணும். வெள்ளை சென்னா 400 கிராம் ஊற வச்ச 400 கிராம் சென்னா அதை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா திரண்டு வரட்டும். அதிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். தக்காளி போட்டோன்னே கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ இந்த சென்னா போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். சாப்பாட்டுக்கு கொதிக்க வச்ச பார்த்தீங்களா, அந்த சுடு தண்ணியிலேருந்து இந்த சென்னா நல்லா வேகிறதுக்காக பாருங்க ஒரு செம்பு ஃபுல்லாக அதில் ஊற்றுறேன். நல்லா மசாலாவை எல்லாம் ஒன்றா பிரட்டிட்டு ஸ்லோவாக ஒரு 20 நிமிஷம் அப்படியே இது குக் ஆகட்டும். நம்ம தயாரித்தோம்ல பாய் வீட்டு பிரியாணி மசாலா, இதில் இந்த பிரியாணிக்கு ஹைலைட்டு ஜாதிக்காயும் ஜாதி பத்திரியும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அது நம்ம பாய் வீட்டு பிரியாணி மசாலாவில் எல்லாமே 21 பொருள் போட்டு, நீங்கள் நார்மலாக செய்கிற பிரியாணியில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் பூ இவ்வளோ தான் போடுவீங்க. நம்ம 21 பொருள் போட்டிருக்கோம். அதனால் சாய் ஜீரா இருக்குது, ஜாதிக்காய் இருக்குது, ஜாதி பத்திரி இருக்குது. அந்த இதிலேருந்து ஒரு 1.5 ஸ்பூனு 1 கிலோவுக்கு 1.5 ஸ்பூன். நார்மலான பிரியாணிக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். இப்போ நமக்கு 1.5 ஸ்பூன் பிரியாணிக்கு போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் சாதா மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தேவைப்படுறவங்க போடுங்க, தேவைப்படாத விட்டுருங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மிளகாத்தூள் போடுறேன் இந்த கலருக்காக. இதை அப்படியே மிளகாத்தூள் போட்டுட்டு எல்லாம் போட்டுட்டோம். பிரியாணி எல்லாம் போட்டோம். லாஸ்ட்டாக நீ ஒன்று ஊற்ற வேண்டியது எலுமிச்சம்பழம் மட்டும்தான் சேர்க்கணும். அதுக்காக இது எல்லாத்தையும் போட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு செம்பு ஊற்றினோம். அதில் இன்னும் ஒரு 1/4 செம்பு தண்ணி இன்னும் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி ஏன்னா இந்த சென்னா நல்லா வேகணும். அதுக்காக மூடிட்டு இப்போ மூடி வச்சுருவோம். 20 நிமிஷம் ஸ்லோவான மீடியமான தீயில் 20 நிமிஷம் அதேபடியே வேகட்டும். இந்த பாருங்கள், இது உலைக்காக வச்சுருக்கோம். இதில் ஒரு 4 பச்சை மிளகா சும்மா அப்படி உடச்சி போடுங்க. இல்லை ஒரு 3 பச்சை மிளகா கூட உடச்சி போட்டுக்குங்க. ஒரு ஸ்டார் பூ ஒன்றே ஒன்று, ஒரு 3-4 ஏலக்காய், இந்த பட்டை துண்டில் ஒரு 2-3 துண்டு உடச்சி போட்டுக்கிறேன். கிராம்பில் ஒரு 6 கிராம்பு அதுவும் போட்டுக்கிறேன். இந்த மராத்தி மொக்கு அப்படி துண்டா அப்படி உடச்சி அதை ஒரு மராத்தி மொக்கு ஒன்று போட்டுக்கிறேன். பிரிஞ்சி இலை
ஒரு 4 இலை பிரிஞ்சி இலை போட்டுக்கிடுவோம். இந்த ஜாதி பத்திரி பூ ஒரு சின்ன துண்டு 2 துண்டு போடுறேன். புதினா சின்ன கைப்பிடியில் ஒரு பை புதினா, சின்ன புதினா கொஞ்சோண்டு போடுறேன். இந்த அரிசிக்கு தேவையான உப்பு இந்த பாருங்க, 1 கிலோ ரைஸுக்கு தேவையான உப்பு பார்த்து போட்டுங்க. அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், ஏன்னா தண்ணியிலேருந்து நம்ம வடிச்சிருவோம். ஃபுல் எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸு அப்படி ஊற்றிங்க. கொட்டை கிட்ட இருக்குது, அதுக்காக இதில் ஊற்றிட்டு அப்புறம் இந்த ஜூஸை அதில் ஊற்றிடுவோம். இந்த புளிஞ்ச பார்த்தீங்களா, அதையும் அதிலே போட்டுடலாம். இந்த எலுமிச்சம்பழம், எண்ணெய் இதெல்லாம் ஊற்றுனா சாப்பாடு நல்லா பொழு 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 பொழுன்னு வரும். இப்போ இருத்து வடிகட்டி அந்த கொட்டையை எடுத்துருங்க. நம்ம வெங்காயம் வறுத்த பார்த்தீங்களா எண்ணெய், அதில் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் வர்ற மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இதில் இந்த பாருங்கள், கேவரா வாட்டர், அதாவது தாளம்பூ எசன்ஸ், தாளம்பூ வாட்டர், தாளம்பூவில் செஞ்ச எசன்ஸ் இல்லை வாட்டர். அதில் பாருங்கள், இந்த மூடியில் ஒரு 3 மூடி, அதே மூடியில் 1 2 3 மூடி ஊற்றிட்டேன். இது நம்ம எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வடிக்கும் போது இந்த வாசனைலாம் அதிகப்படியாக இருந்தால் அதில் போயிடும், வடிச்சிடும், தண்ணியில் வடி தண்ணியில் போயிடும். இப்போ தீயை நம்ம ஹையில் வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு வடிக்கிறது தீயை கொஞ்சம் ஹையில் வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம அரிசி உலக்கி வச்சோம் பார்த்தீங்களா, அது நல்லா கொதிக்குது பாருங்கள். கொதிச்சுட்டு இந்த அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்ச பாசுமதி அரிசியை இதில் சேர்த்துருவோம். இப்போ இது இந்த பக்கம் சென்னா நல்லா நசுக்கி பார்த்தா நல்லா வெந்துருச்சு, அதாவது 90% வந்துருச்சு. ஃபுல்லாக வேகலை, 90%, மிச்சம் தம்பில் வெந்துடும். நம்ம எண்ணெய் இல்லைன்னு பார்க்காதீங்க, நம்ம எண்ணெய் பொரிச்ச எண்ணெய், வெங்காயம் பொரிச்ச எண்ணெய் கடைசியில் சாப்பாடு போட்டு மேலே ஊற்றுவோம். இது இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த சைடு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். இந்த பாருங்கள், அரிசி 60%, 50லேருந்து 60% எடுத்தால் உடையணும். பாருங்கள், உடையுது நல்லா பாருங்கள், க்ளோஸில் பாருங்கள், உடையுது பாருங்கள். இது பாருங்கள், அடுத்த அரிசியை காட்டுறேன். பாருங்கள், எடுத்த நசுக்குனா உடையுது, நசுக்குனா உடையணும். உடைஞ்சா 50லேருந்து 60%. இப்போ இந்த ஸ்டேஜில் ஏன் 60% எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இங்கே சென்னால் தண்ணி இருக்குது. இந்த சென்னா தண்ணியோடு போட்டால் தான் இது வேகும், அதனால் தண்ணி இருக்குது. இந்த தண்ணிக்காக இதிலேருந்து 60% வெந்த அரிசியை எடுத்து இதில் ஃபஸ்ட் ரவுண்டு போட்டுறோம். ஃபுல்லாக எடுக்கலை, பாதி தான் எடுத்து இதில் போடுறோம். 60% வெந்த அரிசியை இந்த பாருங்கள், இந்த தண்ணி இருக்கிறதால இந்த தண்ணி லெவலுக்கு மட்டமாயிடுச்சு. இப்போ இதில் இன்னும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, ஒரு 2 நிமிஷம் வெந்த உடனே இப்போ இதையும் தீயை ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து மேலே கொட்டிடலாம். இப்போ இது ஒரு 80%, அது 60%, இது 80% சாப்பாடு வடித்தோம்ல, அதை மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அந்த எலுமிச்சம்பழம், அதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ அடுத்து லெவலாக பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், கொஞ்சம் ரோஸ் வாட்டர், பாருங்கள் ரோஸ் வாட்டர், நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகம் பண்ணுற ரோஸ் வாட்டர், அது கொஞ்சம் மேலே லைட்டாக அப்படி ஊற்றிக்குவோம், அங்கங்கே கொஞ்சம் படுற மாதிரி. நம்ம வறுத்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, பொரிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயத்தை மேலே நல்லா அப்படியே தூவி விட்டுருங்க. இந்த ஃபுட் கலரில் எல்லா இடத்துலையும் விடாமல் சும்மா லைட்டாக லேசாக ஒரு சொட்டு அங்கங்கே தெரிகிற மாதிரி ஒரு கலருக்காக அங்கங்கே ஒரு சொட்டு.
அவ்வளோதான் போதும். நம்ம பிரியாணி மசாலா வச்சோம் பார்த்தீங்களா, அந்த பிரியாணி மசாலா லேசாக அப்படியே பூ போல் பட்டும் படாமல் அப்படியே மேலே அப்படியே லேட்டாக அப்படியே தூவி விட்டுக்குங்க லேசாக. போதும். நம்ம பொரிச்சதில் மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயம் பொரிச்ச எண்ணெய், நம்ம எண்ணெய் குறைவா 150 தான் ஊற்றிருக்கோம். இப்போ இந்த எண்ணெயை நல்லா சுற்றி ஊற்றி விட்ருங்க. சாப்பாடு நல்லா பொழுன்னு வரும். மொத்தம் 200 ml 150 ஊற்றிட்டோம். மிச்சம் கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சதில் ஒரு 50 ml இதை மேலே ஊற்றிக்குவோம். இப்போ இதை மேலே மூடிடுங்க. தீ மீடியத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ எடுத்துட்டு இப்போ நம்ம கீழே ஒரு தோசை தவா வச்சுருவோம். ஒரு பழைய தோசை தவா வச்சுருவோம். தீ கொஞ்சம் ஹையில் இருக்கட்டும். தவா நல்லா சூடாகட்டும். சூடு வந்த உடனே இதை தூக்கி மேலே வச்சுருவோம். இப்போ டைரெக்டாக மட்டமான மூடியாக இருந்தால் நீங்கள் நேரடி நம்ம வடித்த கஞ்சியை மேலே வைக்கலாம் தம்முக்கு. இந்த மூடியில் இது தடுக்கும் அந்த காம்பு தடுக்குங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பெருமணி எண்ணெய் வச்சு இந்த வடித்த கஞ்சி தண்ணியை மேலே வச்சுருவோம். இப்போ தீ கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஸ்பீடில் இருக்கட்டும். அந்த தவா சூடாகி நல்லா ஹீட் ஆகி இந்த சைடில் நல்லா சுற்றி ஆவி வரும். ஆவி வரும்போது நம்ம தீயை மீடியம் ஆக்கிட்டு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தீயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதனால் இப்போ தீ ஹையில் இருக்குது. சுற்றி ஆவி வரட்டும். ஆவி வந்தவுடனே தீயை மீடியமாக வச்சு 15 நிமிஷம் வைப்போம். பாருங்க சுற்றி ஆவி வருது. பாருங்க நல்லா ஸ்டீமு நல்லா ஆவி வெளியே வருது. எல்லா பக்கமும் வருது ஆவி. எல்லா பக்கமும் ஆவி. இந்த பாருங்கள் நல்லா ஆவி வருது. ஆவி வந்த உடனே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தீயை சிம்மில் ஆக்கி 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. A few moments later. ஒரு 5-6 நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சுருந்தோம். தவா வச்சு ஹை ஸ்பீடு வச்சுருந்தோம். 15 நிமிஷம் மீடியமான சிம்மில் 15 நிமிஷம் நல்லா ஆவி வந்துச்சு. ஆவி வந்தவுடனே 15 நிமிஷம் மீடியத்தில் வச்சுருந்தோம். 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் அருமையாக நல்லா பாருங்கள் பொழுன்னு லென்த்தாக எவ்வளோ லென்த்து அரிசி பாருங்கள் நல்லா பொழுன்ட்டு தனித்தனியாக உதிரியாக வந்திருக்கு. ரொம்ப சுவையான ரொம்ப எளிமையான எல்லாருக்கும் பிடிச்சமான ரொம்ப செலவில்லாத அதே நேரத்தில் அதிக ருசியான ஒரு சென்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்க வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்மளோட வீடியோ வந்தவுடனே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.